கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிளை சார்பாக வட்டி, வரதட்சணை, விபச்சாரம், மது, சூது போன்ற சமூக கொடுமைகளுக்கும் தீமைகளுக்கும் எதிராக ஒரு தெருமுனை கூட்டம் காவல்துறையினுடைய முழு அங்கீகாரத்திலும் அனுமதியோடும் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்போடும் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த ஊரை சேர்ந்த தர்கா கமிட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு இயக்கத்தைச் சேர்ந்த பிஸ்மில்லா கான் என்ற ஒரு ரவுடியின் ரூஹுல்லா என்கின்ற ஒரு ரவுடியின் தலைமையிலே சில குண்டர்கள் தெருமுனை கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இந்திய நாட்டிலே ஒவ்வொரு மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பிரச்சார உரிமை, பேச்சுரிமையை பறித்து நசுக்கி அங்கே பேச வந்த எங்களுடைய கொள்கை சகோதரர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட 3 சகோதரர்களும் புத்துயிரும் கொலையுருமாக திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவமனையிலே அட்மிட் செய்யப்படுகிறார்கள். இத்தனை விஷயத்தையும் அந்த களத்திலே இருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி இருக்கிறார். சம்பவ இடத்திலேயே அந்த காவல்துறை துணை அதிகாரியை, துணை ஆய்வாளரை மிக கொடூரமாக அவரையும் தாக்குகிறார்கள். அப்படி தாக்கிய குண்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஜிஹெச்சிலே அட்மிட் செய்யப்பட்ட சகோதரர்களை எழுப்பி வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கி அவர்கள் மீதே கொலைவெறி தாக்கல் நடத்தியதாக பொய் வழக்கு போட்டு இந்த பகுதி டிஎஸ்பி ஷாஹிதா அவர்கள் தலைமையிலே காவல்துறை அதிகாரிகள் குண்டர்களுக்கு துணை போகக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் காவல்துறை சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் என்று நினைத்திருக்கிற மக்களுக்கு ஆம்பூரை போன்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி ஆம்பூரிலே ஒரு பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்களோ அதே போல இந்த இடத்திலே சமூக விழிப்புணர்வு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த இடத்தில் உள்ள மக்களை தாக்குகிறார்கள். தடுக்க வந்த காவல்துறை ஆய்வாளரை தாக்குகிறார்கள். அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை இல்லாமல் இந்த ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக இந்த ரவுடிகளை உடனடியாக அவர்களுடைய கொலைவெறி தாக்குதலுக்கு ஏற்ற செக்ஷனில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய கோரியும் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி ஷாஹிதா அவர்கள் இந்த ரவுடிகளுக்கு துணையாக நடந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டத்திலே செங்கம் பகுதியிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது. இதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்படவில்லை என்றால், இந்த ரவுடிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால், பாதிக்கப்பட்ட எங்கள் சகோதரர்கள் இன்றைக்கு பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் கொந்தளிக்கும்.